குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நாம் இப்போது ஹிஸ்ட்ரியில் யூனிட் 3 தேர்ட் லெசன் எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் சவுத் இந்தியா லேட்டர் சோலாஸ் அண்டு பாண்டியாஸ் அப்படிங்கிற லெசனை பார்த்துட்ருக்குறோம். பர்டிகுலராக பார்க்கக்கூடியது சோலாஸை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, நம்ம ரெவென்யூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ரெவென்யூ ஆஃப் த சோலா ஸ்டேட் கேம் மெயின்லி ஃப்ரம் த லேண்ட். The land tax was known as Kanihandan. The Chola rulers carried out an elaborate survey of land in order to fix the government's share of the land revenue. 1/3 of produce was collected as land tax. It was collected mostly in kind. In addition, there were taxes on profession and tools ஆன் ட்ரேடு. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாமா, ரெவென்யூனா வருவாய்த்துறைன்னு அர்த்தம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி வருவாய்த்துறை. அதாவது பர்டிகுலராக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சோலாஸ் ஆட்சி போது கொஞ்சம் இதிலிருந்து கனிகண்டன் அது வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின் வருது. சோலார்ஸோட பொது வருவாய் முக்கியமாக என்ன இருந்துச்சு, டேக்ஸ் தான் இருந்துச்சு. அந்த டேக்ஸில் அந்த கனிகண்டன் அப்படிங்கிறது என்னென்னா, டேக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய பேருக்கு கனிகண்டன் அவங்க அப்போ சொல்லிட்டு தாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், வாட்டர் டேக்ஸு, அப்புறம் ஹவுஸ் டேக்ஸு, இந்த மாதிரி வீட்டு வரி, நில வரி, தண்ணி வரி அப்படிலாம் கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு நேம் சொல்லி கட்டுறோம் இல்லையா. அதுக்காக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சோழர்கள் ஆட்சி காலத்தில் அதுக்கு பேர் கனிகண்டன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க அந்த டேக்ஸ் பேர். அதுக்கப்புறம் லேண்ட் டேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சோழ அரசு ஒரு லேண்டை என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த லேண்டில் எவ்வளோ விளைச்சல் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 1/3 பங்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோமா, இப்போ கொஞ்சம் நிலம் கொடுக்குறாங்க. அந்த நிலத்தில் உனக்கு ஒரு 10 படி நெல் வருது அப்படின்னா, அதில் 7 படி நீ வச்சுக்கோ, அதுக்குள்ள 3 படி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1/3 பங்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும் டேக்ஸு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மற்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலும், வாணிபம் செய்கிறதா இருந்தாலும், இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ கவர்மெண்ட் நிலத்தில் கடையெல்லாம் கட்டி விட்டுட்டு அதுக்கு எப்படி கவர்மெண்ட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம், டேக்ஸ் கட்டுறோம். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போயே அந்த காலத்துலேயே கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சோசியல் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ஆன் லேண்ட் ரிலேஷன்ஸ், அதாவது நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு. த சோலா ரூல்ஸ் கிஃப்டட் டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ் டு ராயல் அஃபீஷியல்ஸ், பிராமின் டெம்பிள்ஸ் அண்ட் தேவனன்னா வில்லேஜஸ் அண்ட் ரிலீஜியஸ் institutions. Land granted to chain institutions was called Pallichandam. There were also of Velan Vagai land, and the holders of this land were called Velars. Ulukudi, a subsection of Velar, could not now own land but had to collective Brahmadeya and Velan Vagai lands. The holders of Velan Vagai land returned Melvaram major share it harvest. The Ulukudi got Keelvaram lower share. Admai slaves and Panishai Makkal laborers occupied the lowest. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாமா, நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக உறவு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு பிராமின்ஸ், பள்ளிச்சந்தம், வேளாண் வகை, வேளார்ஸ், ஊர்க்குடி, பிரம்மதேயா, வேளாண் வகை, நெக்ஸ்ட்டு மேல்வாரம், கீழ்வாரம், அதிமை, பனிசை மக்கள்.
அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சோழர்கள் ஆட்சி காலத்தில் வரி விலக்கு அளிக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு நிலங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்ன பண்ணுறாங்க, பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் தேவதான கிராமங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோயிலில் பூஜை பண்ணுறவங்களுக்கு, மந்திரம் ஓதுறவங்களுக்கு அவங்களுக்குன்னு தனியாக, பிராமணர்களுக்குன்னு தனியாக வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. கோவில்களுக்கு பக்கத்திலேயே பிராமணர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. இன்னமும் நிறைய பேர் நீ பார்த்தீங்கன்னா கோயில்களில் பூஜை பண்ணுறவங்களுக்கு அங்கேயே துணியெல்லாம் துவச்சி போட்டு குவார்டர்ஸ் மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க, கோயிலில் பூஜை செய்கிறவங்க அங்கேயே கோயிலில் பூஜை செஞ்சுட்டு அது கோயில் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நடைய சாத்திட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்குன்னே தனியாக என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரீட்டே கட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிராமணர்களே கிராமங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சார்பற்ற சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக நிறைய நிலங்கள் கொடுத்தாங்க. அது பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ பூசாரிகளுக்கெல்லாம் தனியாக அவங்களுக்கு லேண்டு கொடுத்து நீங்கள் பரம்பரையாகவே இங்கே கட்டி வாழ்ந்துக்குங்க, உங்கள் பரம்பரையே கோயில்களுக்கு பூஜை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நன்கொடையாக நிலம் கொடுத்தாங்களாம். அந்த நிலத்துக்கு அப்போ அந்த காலத்தில் சோழர்கள் காலத்தில் பள்ளிச்சந்தம்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேளாண் வகைக்கு நல்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் என்ன பண்ணாங்களா, வீடு கொடுத்து இந்த இடத்துல நிறைய நிலத்தை கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சோண்டு அந்த வீட்டை மட்டும் கட்டி வாழ்கிற அளவுக்கு நிலத்தை கொடுத்து இங்கேயே நீங்கள் வீடு கட்டி இங்கேயே வாழ்ந்துட்டு எங்கள் நிலத்தையெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா பராமரித்து விவசாயம் செய்யணும்னு சொல்லி அதுவும் அவங்களுக்கு என்ன பண்ணாங்களாம், நிலங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வேளாளர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உளங்குடி அப்படிங்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, லேண்டாக கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. பிரம்மதேயா வேளாண் வகை நிலங்களில் வேளாண்மை பணி செய்யவங்களுக்கும் மொத்த விளைச்சலில் என்ன பண்ணுறாங்க, வேளாண் வகை நில உடைமையாளர்களுக்கும் மேல்வாரத்தில், அதாவது மேற்கு அப்போ என்ன இப்போ ப்ரெசண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க, வரகு திணை அரிசிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்போலாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ இருக்கிற காலகட்டம் மாதிரி ரைஸ் எல்லாம் யாருமே அப்போ அதிகமாக விளைச்சல் செய்யலை. அப்போ வரகு திணை கேழ்வரகு மக்காச்சோளம் இந்த மாதிரி பொருட்களை தான் விளைச்சல் செஞ்சாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களெல்லாம் மேலாண்மை ஆரியம் இதெல்லாம் செஞ்சாங்க. அப்போ அவங்கள மேலாண் குடி அப்படின்னு சொல்லாங்க. அதே மாதிரி உழுகுடி அப்படின்னா கீழே விவசாயம் செய்கிறவங்களாம் உழுகுடின்னு சொல்லுவாங்க. மேலே ஹைட்டில் வேலை செய்கிறவங்க, அதாவது பண்ணையத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையுமே மேலாண் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய நிலத்தை வச்சு அதிகமாக விளைச்சல் செஞ்சு அதிகமாக விளைச்சல் பொருட்களை கொடுத்து விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் மேல்குடி, கொஞ்சோண்டு நிலம் வச்சு கொஞ்சமாக நிலத்தை உற்பத்தி செஞ்சு கொஞ்சமாக பொருட்களை வாங்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கீழ்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிமை மற்றும் பணி செய் மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த நிலத்தில் வேலை செய்கிறவங்க, கூலி ஆளுக்கு வேலை செய்கிறவங்க, நிலத்துக்கும் கூலிக்கு போய் வேலை செஞ்சு காசு வாங்கிட்டு வரவங்கள அடிமை வம்சத்தரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பண்ணையத்தில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா, நிலத்தில் போய் அவங்களுக்கு களை வெட்டுறது, நாற்று நடுறது, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா போய் நிலங்களில் பண்ணையத்துக்கு வேலைக்கு செஞ்சுட்டு வர்றவங்கள என்ன சொன்னாங்க, அடிமை ஆட்கள், பணிசெய் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, இரிகேஷன். Cholas gave importance of irrigation. The 60-mile long embankment built by Rajendra Chola in Gangaikonda Cholapuram is an illustrious example. என்ன சொல்கிறாங்கம்மா, இதில் வடிவாய்க்கால் a cross channel is a traditional type of harnessing rainwater in Kaveri Delta, but is a drainage channel and a vaikal is the supply channel. The commonly woven village channel was called Ur Vaikal. The Nadu level Vaikal is referred to as Nadu Vaikal. The turn system was in practice in distributing the water. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கம்மா, நெக்ஸ்ட்டு இரிகேஷன்னா நீர்ப்பாய்ச்சல் அப்படின்னு அர்த்தம். நீர்ப்பாசனம், அதில் வடிவாய்க்கால், வாய்க்கால், நெக்ஸ்ட்டு நடுவாய்க்கால், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, சோழர்கள் நீர்ப்பாசனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்ல வராங்க, ராஜேந்திர சோழா, கங்கை கொண்ட சோழபுரம், இவங்க
உருவாக்கப்பட்ட 16 மைல்கள் நீளம் கொண்ட ஏரிகளை வந்து தடுப்புச் சுனையாக எடுத்துக்காட்டாக வச்சாங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்மள மேட்டூரில் ஆற்றுல தண்ணி போகுது இல்லையாமா, அதை அப்படியே என்ன பண்ணுறாங்க, டெல்டா பாசனத்துக்காக திறந்து விட்றாங்க. இப்போ நிறைய டிவியில் நீங்களே பார்ப்பீங்க, மேட்டூர் அணை திறந்து தான் எங்களுக்கு தஞ்சாவூருக்கு வந்து ரீச் ஆகும், நாங்கள் நெல் விளைச்சல்லாம் போட முடியும் அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, வாய்க்காலில் தண்ணி திறந்து விட்றாங்க நம்ம மேட்டூரில். அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் அப்பயே தஞ்சாவூரில் நிறைய 16 வகையான பிரிவுகளை பிரித்து ஒவ்வொரு பிரிவிலையும் விவசாயிகள் வந்து நலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக பிரித்து என்ன பண்ணியிருக்காங்களாம், அவங்க நேராக டைரெக்டாக வாய்க்கால் வழியாக அவங்க நிலத்துக்கு தண்ணி போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி திசை மாறிக்கான வடிவாய்க்கால் அமைக்கப்படுகிறது. தேவைப்படும் நீரை கொண்டு வந்து வாய்க்கால் வழியாக தேவையான அளவு அதிகமான நீரை வெளியே அதிகமான தண்ணி வெளியில் போயிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணி குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க, தண்ணியை டேம் கட்டி ஸ்டோரேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விளைச்சலுக்கு தேவையான தண்ணீரை விடுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, ரிலீஜன்னா மதம் இல்லையா. அப்போ ரிலீஜன், சோழா ரூலர்ஸ் வேர் அரட் சைவிட்ஸ் ஹியூமன்ஸ் இன் paradise of the deaths of Lord Shiva were composed by the Saiva saints. The Nayanmars, Nambiyandar Nambi, confided them which came to be known as the திருமுறை. அதுக்கப்புறம் சோழர்கள் சைவத்தின் மீது அதிகப்படியான நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவங்க சிவபெருமானின் திருவிளையாடல். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களாம்மா, சிவபெருமான் இங்கே பாரு, நம்பியாண்டார் நம்பி, திருமுறை, லார்டு சிவா, சைவ செயின்ஸ், நாயன்மார்ஸ், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருவிளையாடல் சைவ அடியார்கள் நாயன்மார்களில் பல பாடல்களை நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிற தொகுக்கப்பட்ட திருமுறைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சோழர்கள் காலத்தில் சிவபெருமான் மீது அதிகப்படியான நம்பிக்கை வச்சுருந்தாங்க. சிவன் மீதும் அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி திருவிளையாடல் வந்து பாடல்கள் மூலிமா சிவன் வந்து எப்படி அழிக்கக்கூடிய கடவுள், எப்படி காக்கக்கூடிய கடவுள், ஒரு உயிரை வந்து சிவனை வழிபட்டால் எப்படி சிவனே நேரில் வந்து உயிர் கொடுத்து காப்பாற்றுவார், அதுவே அவருக்கு கோபம் வந்தால் எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் அப்போ என்ன சொல்கிறாங்க, தண்டனைகள் சிவன் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 12 ஆழ்வார்கள், 64 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கடவுளே நேரில் வர முடியாது, ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் சரி சந்தோஷத்துக்கும் சரி வர முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காராம், 12 ஆழ்வார்ஸ். நிறைய பெரிய பெரிய கோயில்கள்லாம் நீ போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், 12 ஆழ்வார்ஸ்கள் இருப்பாங்க, 64 நாயன்மார்கள், குட்டி குட்டி சாமி சிலையாக நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா அவங்கெல்லாம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கடவுளோட அவதாரமாக வெளியில் வந்து இப்படி கடவுள் மீது அதிகப்படியான நம்பிக்கையை மக்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டுமா, டெம்பிள்ஸ். த சோழா பீரியட் விட்னஸ்ட் an extensive construction of temples. The temples in Tanjavur, Gangaikonda Solapuram and Dharasuram are the repository of architecture, sculpture, painting and iconography of the. அதாவது கோயில்கள் நிறையா இருக்குது. சோழர்கள் காலத்தில் மிக பிரம்மாண்டமான கோயில்களும் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு கீழே பாருமா ஃபிகர்லேயே தஞ்சை பெரிய கோயில் மிகவும் ரொம்ப இன்னமும் ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா அவங்க சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் ரொம்ப இன்னமும் சுற்றுலாவிலிருந்து வெளிநாடுகளில் இருந்து கூட வந்து அந்த கோயிலை பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ கங்கைகொண்ட சோழபுரம், தாராசுரம் இந்த கோயில்கள்லாம் இன்னமும் என்ன பண்ணுறாங்க, கலைகளும் சரி கட்டடங்களும் சரி சோழர்களோட சிற்பங்கள், செப்பு சிலைகள், ஓவியங்கள் இது எல்லாமே எப்படி இருக்கனா, சோழர்கள் காலத்து கட்டடங்கள், கோயில்கள், சிற்பங்கள் எல்லாமே மக்களால் இன்றும் பெருமளவு நினைவு சின்னங்களாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்க, தஞ்சை பெரிய கோயில்களை உட்கார வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்தியை பற்றி கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க, கோயில்கள்லேயே ஸ்கூலாகவும் வச்சு ஸ்கூலில் நிறைய பாடங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கடவுளை பற்றி புகழ்ந்து பாடுறது, டான்ஸு, இன்னமும் டான்ஸ் கிளாஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய தெரியும்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சலங்க பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த சலங்க பூஜை எங்கே பண்ணுவாங்கன்னா கோயில்களில் தான் ஃபஸ்ட்டு அவங்க டான்ஸ் ப்ரோக்ராமையே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சிவன் வந்து உண்மையில் நடராஜர் உருவத்தில் நிறைய டான்ஸ் பண்ணுவார். அதனால் நடராஜனுக்கு ஃபஸ்ட்டு பாத பூஜை செய்வாங்க. ஏன்னா சிவன் வந்து டான்ஸ் நல்லா ஆடுவார் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நடராஜன் தான் முதல்ல எந்த ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நீ போனாலும் சிவனோட நடராஜர் சிலை தான் இருக்கும். ஏன்னா நடனத்துக்குன்னே கடவுள் வந்து சிவபெருமான் வந்து நடராஜர் அவதாரத்தில் எடுத்தார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இசைக்கலைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நடராஜர் சிலையை வச்சு தான் பாடுவாங்க, டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அர்ச்சகரும் கோவில் பணியை ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்களாம், அவங்க அந்த சிவபெருமான் கடவுளை தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, சோலாஸ் ஆஸ் பேட்டர்னஸ் ஆஃப் லேர்னிங். நெக்ஸ்ட்டு, சோலாஸ் கிங் were great patroness of learning. Rajendra first established a Vedic college at Ennayiram, known as Viluppuram district. There were 340 students learning the Vedas, grammar and Upanishads under 14 teachers. This example was later followed by his successors, and as a result, 2 more such colleges had been founded at Tirubhuvanai near present day Pondicherry and Tirumukkudal in present day Chengalpattu district in 1048 and 1067 respectively. The great literary works Periya Puranam and Kamba Ramayanam belong to this period. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கம்மா, சோழர்கள் காலத்தில் கல்வி பணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சோழர்கள் அரசர்கள் கல்வி பணிக்கு பெரும் ஆதரவு கொடுத்தன அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் இப்போ ப்ரெசண்ட் இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாங்க, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்று ஆரம்பித்தார். எதுக்காக அப்படின்னா, அந்த வேத கல்லூரியில், அதாவது சோழர்கள் காலத்தில் கோயில்களில் அர்ச்சகம் பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் வந்து கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க, மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. அதனால் அடுத்தடுத்த தலைமுறைகள் அந்த மந்திரங்கள்லாம் கோயில்களில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தார், அந்த காலேஜ் ஆரம்பித்தார். அந்த காலேஜ் என்னென்னா வேத கல்லூரி. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கூல் மந்திரங்கள் ஓதுறதுக்காகவே 14 டீச்சர்ஸ் போட்டிருந்தாங்க. அப்போயே என்ன பண்ணாங்க, 14 டீச்சர் போட்டிருந்தாங்களாம். அந்த 14 டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 340 ஸ்டூடெண்ட்ஸுகள் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க அங்கே என்னென்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, இலக்கணம் கற்றுக்கிட்டாங்க, உபனிஷாட்ஸ் வேதங்கள், அதாவது மந்திரங்கள். இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா, அந்த அர்ச்சனை நம்ம ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ராசியெல்லாம் சொல்கிற போது அவங்க அர்ச்சனை பண்ணுறாங்க இல்லையா, அந்த அர்ச்சனையெல்லாம் கற்றுக்கிறது படிக்கிறது. இப்போ எப்படி நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஏபிசிடி ஆகாய்க்கு லெட்டர்ஸ் எல்லாம் கற்றுக்குறீங்களோ அந்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணாங்களாம், அப்போ போய் அந்த வேதங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இறந்தவங்களுக்கு எப்படி மந்திரம் சொல்லணும், திருமணத்துக்கு எப்படி மந்திரம் சொல்லணும், அதே மாதிரி வீடு கிரகப்பிரசத்துக்கு எப்படி மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது, அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்கள் வச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி கற்றுக் கொடுக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒவ்வொரு முன்னுதாரணமாக பின்பற்றி மற்ற மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி ஸ்கூல் ஆரம்பித்தார். இப்போ ப்ரெசண்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணாயிரம் அப்படின்னு சொன்னாங்க. ராஜேந்திரன் வந்து ஆரம்பித்து வச்சார், ஒரு கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்று ஆரம்பித்து எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரெசண்ட் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் திருபுவனை அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேயும் என்ன பண்ணுறாரு, ஸ்கூல் ஆரம்பித்தார். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் திருமுக்குடல் அப்படிங்கிற இடத்துல 1048 1067 இயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி நிறைய காலேஜஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி காலேஜுகள் நிறைய ஆரம்பித்ததுனால தான் நிறைய பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க, நிறையா அவங்க கற்றுக்கிட்டாங்க, மந்திரங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அங்கே கீழே உனக்கு ஃபிகரில் இருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, உன்னதமான இலக்கியங்கள் பெரிய புராணம் கம்பராமாயணம் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க
அதிகமாக அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. கம்பரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, பெரிய புராணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, பெரிய புராணத்தை எழுதி சேக்கிலார் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க போய் கற்றுக்கும் போது தான் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்க, கம்பர்கள் இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய புலவர்கள் எப்படியெல்லாம் உண்மையிலே அவங்க சிறப்பான முறையில் பாடினாங்க, கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற உண்மைகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா ட்ரேடு. கீழே பார்த்துக்க கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள் இருக்கா. அப்போ அவங்க அரேப்ஸ் ட்ரேட் தேர் வாஸ் எ ஃப்ளோரிசிங் ட்ரேட் டூரிங் த சோலா பீரியட். ட்ரேட் வாஸ் கேரிட் அவுட் பை 2 கைடட் லைக் குரூப்ஸு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார், 5 வண்ணத்தார் கம்ப்ரஸ்டு வெஸ்ட் ஏசியன்ஸ், அரேப்ஸ், ஜீவ்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்டு முஸ்லீம்ஸு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நம்ம ட்ரேடு வாணிபம் செய்யும்போது அவங்க சோழர்கள் வாணிபத்தில் ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளே 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார் அப்படிங்கிற 2 குழு இருந்துச்சு. அந்த 2 குரூப்பும் என்ன பண்ணாங்கன்னா நல்ல சிறப்பான முறையில் வாணிபத்தை செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. வாணிபத்தை செஞ்சாங்கங்கிறத விட ஒவ்வொருகிட்டையும் கிராம மக்கள்கிட்டருந்து விளைச்சலை வாங்கியும் அது டவுனில் கொண்டு வந்து பக்குவப்படுத்தி ஒவ்வொரு இடத்துக்கும் பேக் பண்ணி அனுப்புறதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலேருந்து நல்லா சிறப்பான முறையில் செஞ்சாங்க. அதுக்குன்னு என்ன பண்ணாங்க, குடோன்கள் கட்டினாங்களாம். வர தானியங்களையும் சரி, காய்கறிகளையும் சரி, அரிசிகளையும் சரி, பருப்பு வகைகளையும் சரி, ஸ்பைசஸ் நறுமணப் பொருட்கள், பட்டை, லவங்கம், பூண்டு, இஞ்சி, கிராம்பு, இந்த மாதிரி ஸ்பைசஸ் பொருட்கள், மிளகு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா வாங்கி குடோனில் போட்டு பதப்படுத்தி ஒவ்வொரு ஊர்களுக்கும் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எல்லாமே அதில் என்ன பண்ணாங்களாம், ரொம்ப ஃபேமஸாக அவங்க இருந்தாங்க. 5 வண்ணத்தாரும் மணி கிராமத்தாரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, மேற்கு ஆசியாவில் அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டாங்க. கடல் கடந்து வந்து கப்பல்லாம் வந்து நம்ம பொருட்களை ஸ்பைசஸ் பொருட்களை வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. நறுமண பொருட்கள்லாம் அப்படிங்கிறாங்க. இதுவெல்லாம் வந்து மிகவும் விலை உயர்ந்தது அப்படிங்கிறாங்க. பர்டிகுலராக ஸ்பைசஸை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, சீரகம், மிளகு இதெல்லாம் ஸ்பைசஸ் பொருள். இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறாங்க, சுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது, உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் விளைவிக்காதது, இந்தியாவில் விளையக்கூடிய இந்த பொருட்கள்லாம் அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு என்ன பண்ணலாம், கடல் கடந்து வந்து பொருட்களெல்லாம் கப்பலில் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர் வேர் merchant traders and settled on the port lands along the west coast. It is said the Mani Gramatar were the traders encouraged in land trade. In due course, both groups merged under the banner of Ainutruvar and Dice. 1500 functioning through the head guild Haikol, Karnataka. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மணி கிராமத்தர் சில கடற்கரையோர துறைமுகங்களில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கெல்லாம் சென்று டவுனுக்கெலாம் செஞ்சு உள்நாட்டு வாணிபத்தின்னு தீவிரமாக செஞ்சாங்க. கடல் கடந்து மட்டுமே எல்லா பொருட்களையும் விற்க முடியாது, நம்ம உள்நாட்டிலையும் பொருட்களை விற்று எல்லாமே என்ன பண்ணோம், எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணி நம்ம காசாக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, 80% வந்து கடல் கடந்த பொருட்களை சேல்ஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட 20% என்ன பண்ணாங்க, நம்ம உள்நாட்டு பொருட்கள்லையும் உள்நாட்டு சந்தைகள்லையும் பொருட்களை விற்றாங்க அப்படிங்கிறாங்க, நம்ம மக்களுக்கும் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இதனால் வாணிபம் வந்து மிகவும் தீவிரமாக இருந்துச்சு. காலப்போக்கில் இந்த என்ன பண்ணுறாங்க, 500 திசை 1500 அப்படிங்கிற ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க. இது வந்து என்ன பண்ணுச்சு, காலப்போக்கில் பொருட்கள் எல்லாமே நிறைய சேல்ஸ் ஆக ஒரு சந்தை மாதிரி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி நம்ம வீக்லி நமக்கு குளத்தூர் சைடு வெள்ளிக்கிழமை சந்தம்போம், நம்ம வேச்சேரி சைடு புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி சந்தை கூடுது இல்லையா, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்தைகள் கூடும் அப்படிங்கிறாங்க. எதனால் அப்படின்னா, கர்நாடகா ஸ்டேட்டில் ஐஹோல் அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய மார்க்கெட் குடும்பம். இப்போ எப்படி சென்னையில் கோயம்பேடுன்னு சொல்கிறாங்க இல்லையா மார்க்கெட்டு, அந்த மாதிரி கர்நாடகாவில் மிகப்பெரிய மார்க்கெட் உருவாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மார்க்கெட்டில் வந்து கடல் கடந்து வந்து வாணிபங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவர்சீஸ் ட்ரேடு வித் சவுத் ஈஸ்ட் அண்ட் ஏசியா கண்ட்ரீஸ், எலிஃபண்ட் டாஸ்கஸ், கோர்ல், டிரான்ஸ்பேரண்ட், கிளாஸ், பெட்டல்,
nuts, cardamom, classes, cotton stuff with colored silk threads were important. The items export from hair were sandalwood, ebony, condiments, princess, games, pepper, oil, pedi, grains and salt. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மிகவும் விலை உயர்ந்த பொருட்கள் கடல் கடந்து வாணிபத்தின் மூலம் யானை தந்தம், பவளம், சங்கு, ஒளிபுகும் புகா கண்ணாடி, பாக்கு, ஏலம், பட்டு நூல்கள், அடுத்தது நம்ம காட்டன் துணி, பருத்தி காட்டனில் செஞ்சப்பட்ட பருத்தி துணி இதெல்லாமே இறக்குமதி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சந்தனக்கட்டை, கருங்காலி கட்டை, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் விலை உயர்ந்த பொருட்கள் மிளகு, எண்ணெய், நெல், தானியம், உப்பு இது எல்லாமே நம்ம தூத்துக்குடியிலேருந்து உப்பு சேல்ஸ் பண்ணாங்க. மிளகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம நாட்டிலேருந்து மற்றொரு நாட்டுக்கு சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா மிளகு அப்படிங்கிறது மிகவும் விலை உயர்ந்தது. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, நம்மளை எல்லாத்தையுமே மிளகு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மிளகுக்கு மிகவும் மருத்துவ குணம் நிறைய இருக்கிறதுனால தான் மிளகு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்கம்மா. இதோட இந்த லெசன் இன்னைக்கு இந்த டாபிக் முடியுதுமா. இதோட கண்டினியூட்டி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.